நமசிவாய. இன்று 12 வீடுகளில் கேது நின்ற பலன்களை பார்ப்போம். லக்னத்தில் கேது இருந்தால் ஜாதகர் பற்றற்றவர், கல்வி அறிவு குறைவாக இருந்தாலும் கல்விக்கு மிஞ்சிய ஞானம் உண்டு, அமைதியானவர். சனி வீடுகளில் கேது இருக்க சிறப்பு. எதிரிகளால் பிரச்சனை உண்டு. 7 ராகு. லக்னத்தில் கேது இருப்பின் ஆண் எனில் மனைவியால் பிரச்சனையை சந்திப்பார், பெண் எனில் கணவனால் பிரச்சனைகளை சந்திப்பார். கூட்டாளிகளே கூட எதிரிகளாக மாற வாய்ப்பு உள்ளது. கேது 1. எனவே ஜாதகருக்கு 7வது வயதில் ஆயுள் கண்டம் உண்டு. 2ஆம் வீட்டில் கேது. எப்போதும் பிறரை பற்றி குறை கூறுவார்கள். குடும்பத்தின் குழப்பம், பிரச்சனை, நிம்மதி குறைவு, பண நஷ்டம், கடுமையான அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போன்ற கடுமையான பேச்சு இவை இருக்கும். குறுகிய கண்ணோட்டம், குறுகிய மனப்பான்மை, நிம்மதி குறைவு இருக்கும். இருதார அமைப்பு. எனவே 30 வயதுக்கு மேல் திருமணம் செய்ய நன்று. 3இல் கேது. எல்லாவித சுகங்களையும் அனுபவிப்பார். எந்த காரியங்கள் செய்தாலும் தடை இருந்து கொண்டே இருக்கும். பள்ளி பருவ கல்வியில் தடை ஏற்பட்டு பிறகு பள்ளி கல்வியை தொடருவர். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை இல்லை. துணிவானவர், பலம் பொருந்தியவர், நுணுக்கமான அறிவு இருக்கும். இவர் பொய் பேசுவார். உடன் இருப்பவர்களையும் பொய் பேச தூண்டுவார். மிகுந்த கோபம் உடையவர். பொறுமை எல்லை மீறினால் இவர்களை கட்டுப்படுத்த இயலாது. 4ஆம் வீட்டில் கேது. வெளிநாடு அல்லது வெளியூரில் வாழும் சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ளும் சூழ்நிலை இருக்கும். பிறர் கூறும் ஆலோசனைகளையும் புறக்கணிப்பார்கள். தாயார் மற்றும் அவர் உறவினர்களால் உதவி அனுகூலம் இருக்காது. வாகனங்களால் பிரச்சனை, வாகனம் வாங்கவே தடை இருக்கும். 5இல் கேது. குழந்தை கிடப்பது மிக அரிது. சபல புத்தி, கெட்ட நோக்கம் இருக்கும். அறிவு கூர்மை இருக்காது. மந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பர். மனதில் ஒரு கவலையுடனே இருப்பர். சன்னியாசி மாதிரியான ஒரு நிலை. 6இல் கேது. இன்பகரமான வாழ்க்கை அமையும். தைரியமானவர்கள். பல துறைகளில் அறிவு, வித்தை, புகழ், அதிகாரம், செல்வாக்கு, உயர் பதவி தேடி வரும். வயிற்று கோளாறுகள் இருக்கும். செரிமான கோளாறு இருக்கும். தன் துறை சார்ந்த ஆராய்ச்சி, நுணுக்கம், தன் துறை சார்ந்த அறிவு நிறைய இருக்கும். நல்ல சிந்தனை, சொந்த பந்தங்களை ஆதரிக்கும் மனது அனைத்தும் இருக்கும். 7இல் கேது. இளமை கால வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. மன அழுத்தம், சோம்பல், மூட புத்தி இருக்கும். திருமண வாழ்க்கையும் மன வருத்தத்துடனே இருக்கும். பெண் எனில் கணவன், ஆண் எனில் மனைவி நோயுடன் வறுமையுடன் போராடுபவராக இருப்பர். இதே கேது விருச்சிக ராசியில் இருந்தால் சுகம், தனலாபம் கிடைக்கும். 8இல் கேது. ஆயுள் தோஷம் உண்டு. அறிவாளி. திருமணம் காலதாமதம். திருமண வாழ்வில் பிரச்சனை, விபத்துக்கள் சிலருக்கு உண்டு. அடுத்தவர் சொத்தை அபகரிப்பர். தற்கொலை எண்ணம் தோன்றும். இதுவே விருச்சிக ராசியில் கேது நிற்பின் நன்மை செய்வார். தலைமை தகுதி, புகழ், ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைக்கும். 9இல் கேது. தகப்பனாருக்கும் ஜாதகருக்கும் ஒத்து போகாது. பிதுர் தோஷம், சாபம் கண்டிப்பாக இருக்கும். தகப்பனுக்கு உயிராபத்து உண்டு. பாக்யஸ்தானத்தில் கேது என்பதால் ஜாதகருக்கு 7வது வயதில் அப்பாவுக்கு ஆயுள் கண்டம் உண்டு. தந்தை தர்மவான், அமைதி, அன்பானவர். குடும்பத்தை நன்கு பாசமாக கவனித்துக் கொள்வார். தைரியமானவர். ஜாதகரும் அமைதி, பொறுமை மிக்கவர். ஆனால் கோபப்பட்டால் சாது மிளந்தால் காடு கொள்ளாது என்ற கதைதான். இவரை அமைதிப்படுத்துவது மிகவும் கஷ்டம். 10இல் கேது.
தொழிலில் வேலையில் பல தடைகளை சந்திப்பார். தன்னம்பிக்கையுடன் வெற்றி கொள்வார். அறிவானவர், கலைகளில் ஈடுபாடு உள்ளவர். அடிக்கடி உடல் நலக்குறைவு ஏற்படும். தந்தைக்கும் உடல் நலம் பிரச்சனை, பணம் பற்றாக்குறை ஏற்படும். அனைவருக்கும் உதவும் குணம் கொண்டவர். 11 கேது. நல்ல குணம், நல்ல பெயர், தர்மம் செய்யும் குணம், பணவரவு, நண்பர்களின் உதவி, காரிய வெற்றி, திடீர் பணவரவு, பூர்வீக சொத்து அனைத்தும் வரும். இவர்கள் மனதில் பட்டதை உடனே கூறிவிடுவர். ஒரு செயலை செய்ய வேண்டும் என முடிவு செய்து விட்டார்கள் என்றால் யார் தடுத்தாலும் சண்டை போடாமல், மற்றவர் மனது நோகாமல் எப்பாடு பட்டாவது அந்த வேலையை செய்து முடிப்பர். தனக்கு வேண்டியதை குறுக்கு வழியிலாவது அடைந்து விடுவர். யாரை பற்றியும் யோசிக்காமல் சுயநலமாக இருப்பர். ஆனால் யாரிடமும் சண்டை போடாமல் பேசி சமாளிப்பர் அல்லது மௌனமாக இருந்து சாதிப்பர். 12 கேது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவர். இல்லற சுக போகங்களில் நாட்டம் இருக்காது. சிலர் பூர்வீகத்தில் இருந்து சிறிது தூர வெளியூர் அல்லது அருகிலுள்ள வெளிநாடுகளில் சென்று வேலை பார்ப்பார்கள். பணம் சேமிப்பு இருக்காது. மனம் அமைதியின்றி இருப்பர். 12 கேது நிற்க பிறந்தவர்களுக்கு இது கடைசி பிறவி என்று கூறுவர். ஆனால் கால புருஷன் மேஷத்திற்கு 12ஆம் வீடான மீனத்தில் நின்றால் மட்டுமே மறுபிறவி இல்லை, இதுவே கடைசி பிறவி என்றும் சில நூல்கள் கூறுகின்றன. கால் பாதங்களில் பிரச்சனை வரும். சுகர் வந்து விரல் வெட்டி எடுப்பது, புண்கள் வருவது போன்றவைகள் கூட வரலாம். சொத்துக்கள் இழப்பு ஏற்படலாம். வாதம் செய்து வெற்றி பெறுவதில் திறமையானவர்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.